குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டஸ்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 26 அக்டோபர் 2020 ஞாயிற்றுக்கிழமை கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது கூட நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் டார்கெட் 20 அப்படின்ற டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். இது முழுக்க சைக்காலஜி மேக்ஸ்க்காக மட்டும் தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து அக்டோபர் 21 தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட அனைத்து டெஸ்ட் பேஜுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PDF வடிவில் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள அதாவது புயல் சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தீவிர புயலாக வந்து மாற சொல்லியிருக்காங்க. இந்த புயலுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க மோந்தா புயல். இந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்காவல் படை பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட வசிக்கிறவங்களாக இருக்கணும். இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். அடுத்து விஞ்ஞான ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அறிவியல் துறையில் உயரிய விருதான விஞ்ஞான ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா 2025 விருதுக்கான மறைந்த வானியல் இயற்பியரான ஜெகன் நார்லிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் பிறந்திருக்காரு 1938. அதுக்கப்புறம் தன்னுடைய கல்லூரி படிப்பு இதெல்லாம் முடிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பெருவெடிப்பு கொள்கை இருக்குல்லையா, அந்த உலகம் இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தோற்றத்துக்கு காரணம் வந்து பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு கருதப்படுது. அதை வந்து இவர் மறுத்து அதற்குண்டான ஆய்வுகளை மேற்கொண்டனால இவருக்கு இந்த விருது வழங்கப்படுது. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன், மகாராஷ்டிரா பூஷன், பிரிட்டனில் ஆடம்ஸ் பரிசு உள்ளிட்ட பல்வேறு உயரிய விருதுகளை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காரு. தன்னுடைய 86வது வயதில் வந்து காலமாட்டார். ஓகேங்களா? விஞ்ஞான ரத்னா விருது வந்து கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து நிறுவப்பட்டது. ஓகேங்களா? முதலாவது விருது தமிழகத்தைச் சேர்ந்த உயிரி வேதி மற்றும் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளரான கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2024 வழங்கப்பட்டது. தற்போது இரண்டாவது விருது பார்த்தீங்கன்னா மறைந்த விஞ்ஞானியான ஜெயந்த் நார்லிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா? அதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய ஆய்வாளர்களுக்கு விஞ்ஞான் ஸ்ரீ விருதும் விஞ்ஞான் யுவ விருதும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? விஞ்ஞான் குழு விருது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் லாவெண்டர் பூக்களின் சாகுபடியை ஊக்குவிக்கும் முன்னெடுப்பை வெற்றிகரமாக மேற்கொண்ட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி கவுன்சிலின் அரோமா மிஷன் குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஞ்ஞான் குழு விருது வழங்கப்பட்டிருக்கு. அதில் விஞ்ஞான் ஸ்ரீ, விஞ்ஞான் யுவ விருது 2025 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக 2026 எக்ஸாமில் TNPSசிலேருந்து எல்லா எக்ஸாமும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? இது அறிவுத்துறை சார்ந்த விருது. 2023 அறிவிச்சு 2024 முதல் விருது கொடுத்துருக்காங்க. இது 2வது டைமாக கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிற்சி சார்பில் தொடங்கப்பட்ட இந்த டெஸ்ட் வேலை என்னென்ன விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலுக்கு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிற்சி மையத்தில் தொடங்கப்பட்ட அனைத்து டெஸ்ட் பேஜும் உங்களுக்கு PDF வடிவில் பிரிண்ட் அவுட்டாக வேணும் அப்படின்னா இதே நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த டெஸ்ட் பேஜ் வேணுமோ நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். கடைசி டைமில் ரிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? Thank you friends.